நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. எல்லா நாமத்திலோ நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலோ நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், மகிமைக்கும் நீர் பரத்திரோ. மேலானவர் நீர் மேலானவர், எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். நல்லவர் நீர் பெரியவர், உன்னதர் நீர் பெரியவர். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே நீர் பரிசுத்தர். மேலானவர் நீர் மேலானவர், எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர். நல்லவர் நல்லவர் நீர் பெரியவர், உன்னதர் நீர் உயர்ந்தவர். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் நல்லவர். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த வாரங்கள் முழுவதும் நீ நல்லவராகவே இருந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் போதுமானவராய் இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரராய் நீர் எங்கள் மத்தியிலே இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கால வேளை கூட ஐயா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையார் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அந்த தேவாதி தேவ நாமத்திலே வரவேற்போம். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மாறாதவர், அவர் மேலானவர். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வரவேற்போமா? இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாய், இந்த ஆராதனை முழுவதிலும் அவருடைய ஆளுகை கடந்து வரும்படியாய், அவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடும்படியாய் கொஞ்ச நேரம் வாயை திறந்தவருக்கு நன்றி செலுத்தி அவரை வரவேற்போமே. நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஒவ்வொருவரும் மத்தியிலும் கர்த்தரை ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் நல்லவராய் பெரியவராய் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவரை கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. எல்லா மகிமைக்கு பாத்திரம் நீர் மாத்திரம் உயர்ந்திருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. போற்றி துதிப்போம் என் தேவனை. புதிய இறைவனுடைய பாடலை கரங்களை
பாடப்போகிறோம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஹalleluya. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த ஒரு தேவனவர். என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தவிழ்ந்து மாளாதே. என்ன சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து அமிழ்ந்து மாண்டு போய்விடாதே. உன்னை நேசிக்கிறவரோடு இருக்கிறார். மாளாதே. ஆற்றின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆற்றின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாதகனையே மறப்பினும் நான் வரவேன் என்று சொன்னார். தாய்தன் பாதகனையே மறப்பினும் நான் வரவேன் என்று சொன்னார். காத்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். காத்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவியாத்மாவும் வேகம் யாவும் இங்கு தந்து கொண்டு செய்குவேன். ஆவியாத்மாவும் வேகம் யாவும் இங்கு தந்து கொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya.
ஹalleluya. இயேசு என்னும் நாமமாம். ஆமென். கோர பயங்கரமான புயல் வந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் உண்டு. ஹalleluya. நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற தேவன் உண்டு. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் நம் பலனாகிய கர்த்தராம். அவரில் அன்பு கூறும்படிக்கு சங்கீதக்காரன் சொன்னார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொன்னால், அவர் வேதம் சொல்லுகிறது, அவராலே தான் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக முடியும், என் தேவனால் மாத்திரமே ஒரு மதிலை தாண்ட முடியும். எனவே என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அடுத்த பாடல், கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூறுவேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் நமக்கு செய்த நன்மைகள் நினைத்து, நம்மை பலப்படுத்தினது நினைத்து, நம்மை பாதுகாத்தது நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போது, துர்ச்சன பிரவாகம் புரண்ட போது, மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போது, துர்ச்சன பிரவாகம் புரண்ட போது, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமரை நீர் உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமரை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடவே, புதிய கிருபையின் உறைவிடவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். உம்மாலே ஓர் சேலைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஓர் சேலைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயமெடுப்பேன், சதா காலமும் ஜெயமெடுப்பேன். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ரட்சண்யத்தின் கேடகத்தை எனக்கு தந்தி, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குமாம். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்க சொல்ல. எப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் வலுவாதபடிக்கு நம்மை பலத்தால் இடை கட்டுகிற ஒரு தேவன். நாம் நடக்கிற வழியை அகல
பலப்படுத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய இரட்சணிய கொம்பு, அவர் நம் கேடகம், அவர் நம் மறைவிடம். வேதம் சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்கிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நான் வழி விலகாதபடிக்கு என்னை வழி நடத்துகிற தெய்வம் நீர் அல்லவோ. உம்மில் நான் அன்பு கூறுவேன், உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி ஆண்டவரே. எஸ் கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை நடத்தும். கச்சன்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை நடத்தும். கர்த்தரை அல்லாமல் தேவனில்லை, கர்த்தரை அல்லால் தேவனில்லை. அவரே எந்தன் கண்மலையாவார், அவரே நம் கண்மலையாவார். கர்த்தாவே என் பலனே, அன்பு கூறிடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூறிடுவேன். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார், உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூறிடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூறிடுவேன். துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஒரு அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். கர்த்தர் ஜீவனுள்ளவர். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். நம்முடைய தேவனால் மாத்திரம் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிந்தை அவமானங்கள் ஆனாலும் சரி, எது நம்மை நெருக்கினாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பாடலை பாடி, எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன், உந்தன் வசனம் கை கொள்வேன், நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் பாட போகிறோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். ஜீசஸ். கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் ஃபாதர் ஜீசஸ். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன்.
என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவேன். Oh yes, Holy Spirit. இந்த வசனம் அப்பா. Oh Jesus. Yes Father. இந்த வழிகளில் நான் நடப்பாண்டவரே. இந்த வழிகளில் மாத்திரம் நடக்க போகிறேன். இந்த மட்டும் என்னை நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துகிறேன். எனக்கு முன்பாக நீ சென்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி இயேசு சுவாமி. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ ஆமென் ஆண்டவரே. உன்னதங்களில் எங்களை உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை செழித்தோங்க செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. கொஞ்ச நேரம் எல்லாரும் நம்முடைய கண்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கட்டும். கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அவர் நமக்கு செய்த நன்மைகளை மாத்திரம் கொஞ்ச நேரம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? 6 மாத காலம் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வந்தாரே. ஓ எஸ் ஹோலி ஸ்பிரிட். 6வது மாதத்திலும் 20 நாட்கள் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருந்தது. வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர் நம்மோடு கூட வந்தாரே. கொஞ்ச நேரம் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் வேதம் சொல்லுகிறது. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று
கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறதே. கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை உணர்ந்து கொஞ்ச நேரம் shall we lift our hands unto Jesus? Shall we praise our God? தேவனே நீர் எத்தனை நல்லவர் ஐயா, நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே. ஓ உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது ஐயா. மாறாத தெய்வம். கொஞ்ச நேரம் என்னோடு கூட அவரை ஆராதிப்போமா, எங்களோடு கூட சேர்ந்தவரை ஆராதிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்திக் கொண்டு நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹalleluya, hallelujah, hallelujah. ஓ ரபாலா ஷந்தராலா பதிகேரேலே நீர் பெரியவர் அப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பெரியவர். யாக்கோபின் தெய்வமே நீர் பெரியவர். எங்களை பள்ளத்தால் இடைகட்டுகிறவரே நீர் பெரியவர். எங்கள் கால்களை மான் கால்கள் போல் ஆக்குகிறவரே நீர் பெரியவர். நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலும் நீர் நல்லவராகவே எங்களோடு பயணித்து வருகிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரச்சனைகள் ஊடாய் நாங்கள் கடந்து போகும்படிக்கு எங்களோடு கூட வருகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நாள் சொல்லுமா, பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை மட்டும் மாறாத ஆண்டவரே. பூமி ஒளிந்து போனாலும் எஸ் ஃபாதர் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். பூமி வானம் பூமி ஒளிந்து போகும் ஆண்டவரே, நீர் மாறாதவர். உம்முடைய வார்த்தை மாறாதையா, மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர் அவர் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். சிருஷ்டியை காப்பவர் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. உயர்த்துவோமா, உயர்த்துவோமா, தெய்வாதி தேவனை உயர்த்துவோமா. அல்லேலூயா. எஸ் லார்ட். மீட்பரும் ஜீவனும் கர்த்தரும் என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே, மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தர்
என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. ஒரு அர்ப்பணிப்பாய் என்னை Father, I surrender myself to you, Lord. As a living sacrifice, I bow down before you, Lord. ஜோதியும் நீரே. Oh, Rakashike. Oh, Ribili Hinderele Mahashakturiyandala. ஒரு அர்ப்பணிப்பாய் சபையார் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். Father, என் மீட்பு, என் ஜீவன், என் வாழ்வின் பலன், கபாலன சிக்கேரே அந்த ஒரு அர்ப்பணிப்பு இந்த காலவெளியில் ஆண்டவரே. Lord, as a living sacrifice, இவ்வுலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க போறது ஆண்டவர். Lord, I'm not going to Lord act upon, Lord, I'm not going to go behind this fellow. Father, Lord, let me be surrender myself. Let me surrender myself as a living sacrifice, honorable and worthy unto thee, O God. சொல்லுவோம் ஆண்டவரே, நீ விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜீவ பலியாய் என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்கள், என் மீறுதல்கள், என் அக்கிரமங்கள் நீங்கி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை பலத்தால் இடிகட்டிக் கொள்வீராக. சொல்லுங்களேன் விசுவாசிகள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தெய்வமே நீர் விரும்புகிற பாதையில் நான் நடக்க என்னை நீர் வழி நடத்துவீராக. As a living sacrifice, keep telling this, Lord, உயிருள்ள ஜீவ பலியாய், as a living sacrifice that pleases my God, that my God can take it as a sweet aroma. தேவன் விரும்புகிற ஒரு சுகந்த வாசனையாய், Lord, help me to submit myself, ஜீவ பலியாய் ஒப்படைக்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மாறாதவராய் இருந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உம்முடைய கண்கள் என்னை கண்டதையா. உம்மை போல் ஒரு தெய்வன் இல்லை. எங்களை விசாரிக்க, எங்களை வழி நடத்த, எங்களை காப்பாற்ற, எங்களை போஷிக்க, எங்களை பாதுகாக்க. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒளிந்து போம் ஆண்டவரே, நீரோ மாறாதவர். நீரோ மாறாதவர். நீர் சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ என்று வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறதே. வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீர் மாறாதவர். நீ ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். நீர் எங்களுக்காய், எங்களோடு கூட வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாதையா. பலவீனத்தில் உம்முடைய பலன் எங்களுக்கு பூரணமாய் விளங்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த காலவெல்ல கூடயா எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். மீதியான நேரங்களில் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இன்னும் உம்மை நேசிக்க, இன்னும் இடத்துல அருகிலே சேர, இன்னும் கிட்டி சேர எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. துதிகன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்படி இருக்கிற இடங்கள்ல வேதாகமத்தை நம்முடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சங்கீதம் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 18வது சங்கீதம். தயவு செய்து இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும்படியாய், தேவனை கனம் பண்ணும்படியாய் இருக்கிற இடங்களில் தயவாய் எழுந்து நின்று உங்களுடைய கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டிலே 679வது பக்கம், 679, Psalms chapter 18. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறீர். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று.
அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதான பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களில் குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தெளிக்க பண்ணினார். கண்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காட்டினாலும் தண்ணீர்கள் மிதகுகள் திறவுண்டு பூதலங்கள் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார். 2 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் அறிவிப்புகள். இந்த வாரத்தின் பிறந்தநாள் காண்கிறதான பிள்ளைகள் 21ஆம் தேதி சிஸ்டர் சாந்தினி, 24ஆம் தேதி பாபு, 24ஆம் தேதி ரயன் மெக்லரன் இவர்கள் பிறந்தநாள் காண்கிறார்கள். திருமண நாளை காண்கிறவர்கள் பிரதர் பிரபு அண்ட் சங்கீதா இவர்கள் திருமண நாளை காண்கிறார்கள். மற்றும் இந்த வாரத்தின் அறிவிப்புகள் நாம் சொன்னது போல் நாம் போன வாரம் நம்ம சொன்னோம். இப்போது சென்னையிலையும் மற்றும் சுற்று வட்டாரம் இருக்கிறதான 4 மாவட்டங்களிலும் முழு ஊரடங்கு மிக தீவிரமாக கவர்மெண்ட் செஞ்சுருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் அதை கடைப்பிடிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். எங்கேயும் ரிஸ்க் எடுத்து வெளியே போக வேண்டாம். வீட்டிலே அமர்ந்து ஜெபத்திலே நீங்கள் தரித்திருக்கும்படியாக உங்களை கேட்கிறோம். யூத், மென்ஸ், விமென்ஸ் ஃபெலோஷிப் எல்லோரும் மொபைல் ப்ரேயர்ஸ் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தலைவர்களை பார்த்து தலைவர்களிடம் ஃபோன் செய்து கேட்டு அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ரெகுலராக நீங்கள் செய்கிறதான ஃபேமிலி ப்ரேயர்ஸில் தயவுசெய்து நம்ம நாட்டிற்காகவும் இந்த கோவிட் இந்த வியாதி இந்த வைரஸ்க்காகவும் நீங்கள் உற்சாகமாக செபித்து அதை ஆண்டவர் மனமிறங்கி அதை முற்றிலுமாக போக்க நீங்கள் செபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு வாரமும் இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மற்றும் நம்முடைய சபையை சேர்ந்த பிரதர் அப்ரஹாம் அவருடைய துணைவியார் ஹெப்சி அப்ரஹாம் அவங்களும் சாம் மார்க் அவங்களுடைய சன் அப்ரஹாமுடைய பையனும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவர்களுக்காகவும் செபித்து கொள்ளும்படியாய் ஸ்பெஷலாக அவங்களுக்காக செபித்து கொள்ளும்படியாக கேட்குறோம். மற்றும் அநேகர் நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. அந்த கோவிட் டியூட்டிஸில் இருக்காங்க. அவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கண்களை மூடி இந்த வாரத்தின் பிறந்தநாள் மனநாளுக்காக நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் மனநாள் காண்கிறதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் நீ தாமே உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருந்து இந்த வருடத்தை ஆசீர்வாதமாக வருடமாக மாற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உம்முடைய சமூகத்தில் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். மகிமை உமக்கு எடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தெய்வ பிரசன்னத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் சொல்லுங்க எல்லாரும், நல்லவர். கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவர்.
பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இந்த குறிப்பிட்ட கொரோனா வைரஸ் என்ற தாக்குதலினால் அகில உலகமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் நம்மை அற்புதமாக காத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த வார கடைசியில் நம்முடைய அருமையான குடும்பம் ஒன்றில் ஒரு பெரிய இழப்பு. நாம் அறிந்தது போல சகோதரன் தீமோத்தி விஜயகுமார் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சென்று விட்டார். சின்ன வயது, சாகிற வயதல்ல. அவர் கோவிட் அல்ல, கொரோனா பாதிப்பினால் அல்ல, திடீரென்று மாரடைப்பு. தாங்க முடியவில்லை. நல்ல ஒரு குடும்பம், நான் அதிகமாக நேசிக்கிற குடும்பங்களில் ஒன்று. எனக்கு அவர் பிள்ளைகளைப் போல 2 பேரும் பாசமுடைய பிள்ளைகள், பக்தியுடையவர்கள். கடந்த 10 வருடங்களாக அந்த குடும்பத்தை கர்த்தர் உபயோகித்து வந்தார். அவருக்கு சபையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஒரு காலம் தீமை செய்யாத கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வாராக. ஒரே ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பியூலா பெனிட்டாவை எப்படி சந்திப்பது என்று மிக கஷ்டமான ஒரு மனதோடு, பாரத்தோடு சென்றோம். நானும் என்னுடைய மனைவியும். அவள் என் கால்களை பற்றி கொண்டு, எழுப்புங்க, லாசரு எழுந்தது போல எழுந்திருப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னா, பாஸ்டர், ஆண்டவர் அவரை ரொம்ப நேசிச்சார், அதனால எடுத்துக்கிட்டார். எனக்கு ஆறுதலாக இருந்தது. நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை ஆண்டவர் அவளால் சொல்லுவித்தார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். இந்த கால வேளையில் பிரியமானவர்களே, அநேக வாரங்கள் இதுவரை நடக்காதது, எதிர்பார்க்காதது. நான் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தேன். 4 வாரங்கள் தான் சபைக்கு வரவில்லை. தூர தேசம் பிரயாணம் போயிருந்தேன். 3 வாரம்தான் சபையில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் மட்டுமல்ல, சபையார் மட்டுமல்ல, அகில உலகமும் சபை கூடி ஆராதிக்க கூடாதபடி அவ்வளவு தடை, அத்தனை தடை. தைரியமாக இருப்போம். ஒன்றை ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் செய்ய மாட்டார். பேண்டமிக், தொற்று, வைரஸ் கடினமானதுதான், நீண்டு கொண்டே போகிறது. ஆண்டவரிடம் மட்டும்தான் போக முடியும். நாம் வேறு எங்கு சென்றும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஒரே கதி. ஆனால் இந்த நேரத்தில் அதிகமான ஆராய்ச்சிகள், வெளிப்பாடுகள், மீடியா மற்றும் இன்டர்நெட் எல்லாவற்றிலும் அதிகமான சர்ச்சைகள், விவாதங்கள். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டம் என்று சொல்லுவோம். இது உண்மையாகவே ஒரு போராட்டமாக ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வைரஸ் போராட்டம், இன்னொரு பக்கம் அதை குறித்த சர்ச்சைகள், விவாதங்கள், வெளிப்பாடுகள். சரீரபிரகாரமான பயமும் லௌகீக துக்கமும் தான் மிஞ்சுகிறது.
அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று சொல்வார்கள். உண்மைதான் போலும். அதை குறித்து அதிகமாக 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 பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அறிந்து கொள்ளலாம். ஆனால் சில வேளை அதிகமாக ஆழத்தில் போவது ஒரு திகிலை உண்டாக்குகிறது. தேவையில்லை என்று எண்ணுகிறேன். என்னை பொறுத்தவரை ஆழமான காரியங்கள் இப்போது வேண்டாம். ஆழத்தில் இருள்தான் இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரை அறிந்து கொள்வோம், அவரை தேடுவோம். நாம் போக வேண்டியது தூர பயணம், வெகு தூரம். அதற்கு நமக்கு பலன் வேண்டும். எனவே தொற்றை சுற்றியே வந்து கொண்டிராமல் தொற்றுக்கு அப்பால் கடந்து போவோம். நாம் கடந்து போக, நாம் அத்தனை தூர பயணம் செய்ய நமக்கு பலன் வேண்டும். we need strength. இந்த காலை வேளையில் அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்ட பெரிய தாசன் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம், chapter 17 of Genesis, first verse. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையின் பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். எத்தனை பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் அன்று ஆபிரகாமோடு சொன்னவர் இன்று எங்களோடு சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அனுபவிக்க, அபியாசப்படுத்த உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். I am the Almighty God. Walk before me and be thou perfect. Be thou perfect. Because I am El Shaddai. ஆபிரகாம் இஸ்ரவேலரின் மிகப்பெரிய பங்கு. தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் மட்டுமல்ல, எல்லாருக்கும் அவர் தகப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நீண்ட பயணம், ஹல்லேலூயா, அதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். இந்த பேண்டமிக், இந்த தொற்றுக்கு அப்பால் ஒரு நீண்ட பயணத்தில் நமக்கு வேண்டிய பலன் இன்றைய செய்தி. ஆபிரகாம் மின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களோடு பேசுவதாக அநேகர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் பேசினார். ஆபிரகாமோடு 7 அல்லது 8 முறை மட்டுமே கர்த்தர் பேசி இருக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நம்மில் பலரும் கர்த்தர் அடிக்கடி பேச கேட்பதில்லை. கர்த்தர் அமைதியாக இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? பிரியமானவர்களே, இஸ்மவேலை ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றபோது அவருடைய வயது 86. ஆபிரகாம் 99 வயதாயிருந்தபோது அவருக்கு கர்த்தர் தரிசனமாகி நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையை சொன்னார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிராம், பின்பு ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிராம் என்றவன் ஆபிரகாமாக மாற்றப்பட்டான். அவருக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு தொடக்கத்தில் அழைத்ததிலிருந்து ஆபிரகாம் என்று பெயர் மாற்றப்பட்டது வரை 25 வருடங்கள் கடந்து போனது. 75 வயதாக இருந்தபோது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆதியாகமம் 16:16 வாசிக்கிறோம். இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான். ஆமென். 17:11
17 வசனத்தில் ஆபிரகாம் 99 வயதான போது 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஓகே போதும், 86வது வயதில் இஸ்மவேலை பெற்றார் ஆபிராம். 99 வயதான போது தரிசனமாகி சொல்லுகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த வருடங்களுடைய கணக்கை பார்க்கும்போது பரிசுத்த வேதம் புத்தகம் சரி, அதிகாரம் வசனம் என்று எழுதப்பட்டிருக்கவில்லை என்பதை நாம் நன்கு அறிவோம். வேத பாடத்திற்கு பாடத்திட்டமாக நாம் படிப்பதற்கு அப்படி எழுதப்பட்டிருப்பது நல்லது, இஸ் குட். ஆனால் சில வேளை சம்பவங்களை தியானிக்கும் போது இந்த டிவிஷன்ஸ் குறுக்கீடாக கூட இருப்பதுண்டு. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் 2 சம்பவங்களை குறிப்பிடும் போது ஆபிரகாமின் வயதை ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? 86 அப்புறம் 99. நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஆபிரகாம் தன்னுடைய 75வது வயதில் கர்த்தரோடு தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் தனது 175ஆம் வயதில் மரிக்கும் வரை கர்த்தரோடு அவருக்கு உறவு இருந்தது. இந்த 100 வருடங்களில் 7 அல்லது 8 முறைதான் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி அவரை தன் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு கர்த்தர் தாமே கட்டி உண்டாக்கின ஒரு நகரத்திற்கு போக சொல்கிறார். இந்த பகுதியில் 7 தடவை மட்டும் பேசினார் 100 வருடத்தில். கவனமாக கேளுங்க, 75வது வயது முதல் அவரை அழைத்தது முதல் ஆபிரகாம் மரிக்கும் வரை 100 வருடங்கள். 175 வயதில் ஆபிரகாம் மரித்தார். 7 தடவை பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் பயப்படாதீங்க, ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடந்தது இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நடந்தது போல், அடிக்கடி நடந்தது போல் நமக்கு தோன்றும். ஆனால் அதன் கால அளவு 30 ஆண்டுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் 100 வருட இடைவெளியில் 7 தடவை கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்ததில் அமைதியாய் கடந்த காலம் உண்டே? அல்லேலூயா. ஆம், உண்டு. ஆபிரகாமோடு பேசுறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் அழைத்தார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவரது அழைப்பில் அழைத்து இஸ் கமிஷனிங், ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் இடத்திற்கு ஸ்தலத்திற்கு நீ போ. 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை அந்த இடம் சீகேமில் ஒரு பலிபீடத்தை கட்டின போது பேசினார். அது அவரை பரிசுத்தப்படுத்தும் போது. 3வதாக 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரியும் போது, அதாவது ஒரு நெருக்கடியில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சரி 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணின போது பேசினார். அதாவது உடன்படிக்கை மீண்டும் ஆபிரகாமை நிலைநிறுத்த. 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தோம். இஸ்மவேல் பிறந்த பிறகு, அதாவது ஆபிரகாமை திருப்பிவிட ரீடைரக்ட் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். உடன்படிக்கையின் போது 18வது அதிகாரம் 13வது வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய் என்று சொல்வானேன். ஓகே, சாராள் நகைத்த போது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது, வாக்குத்தத்தம் மறலப்படுகிறது. சாராள் அதை நம்பாமல் விசுவாசிக்காமல் நகைக்கிறாள், சிரிக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்திப்பின் போது பேசுகிறார். 22வது அதிகாரம் 11வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆமென். அங்கே தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலியிடும் போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசுகிறார். பலியிடும் போது இட்ஸ் a great sacrifice, பெரிய பலி. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஒரே குமாரனை, நேச குமாரனை பலியிட்டார். வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் ஊக்கமின்மையை அல்லது அதைரியப்படுத்துதலை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அநேக முறை ஆபிரகாம் இதை சந்தித்தார். அவர் அதைரியப்பட்டார் அல்லது ஊக்கமளிக்கப்படவில்லை. இந்த பேண்டமிக், இந்த தொற்று நாட்கள் நமக்கு தாமதத்தை உண்டாக்குகிறது. அதிக தாமதம், எதிர்பார்த்த ஒன்றும் ஏற்ற வேளையில் உண்டாகவில்லை, தாமதித்து கொண்டே இருக்கிறது. மட்டுமல்ல, ஒரு ஊக்கமின்மை, அதைரியம், அன்சர்டானிட்டி, இந்த காரியங்களுக்கு நமக்கு பலன் வேண்டும். ஆமென், ஆமென். பலனற்று போயிருக்கிறோம். கர்த்தாவே என் பலனே. தாவீது அருமையாக சொல்லுகிறார். தாவீது சொல்லும்போது ஒரு வித்தியாசமான காரியம், கர்த்தரின் பலன் என்று சொல்லவில்லை, கர்த்தாவே நீரே பலன். கர்த்தருடைய பலத்திற்கும் கர்த்தாவே நீரே என் பலன் என்று சொல்லுவதற்கும் அர்த்தம் உண்டு. இன்று கர்த்தரை நாம் பலனாக பெற்றுக்கொள்ள நமக்கு ஏது உண்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல்ல தாமதத்தையும் ஊக்கமில்லாத நிலையையும் நாம் சமாளிக்க வேண்டும். அதற்கு நமக்கு பலன் வேண்டும். strength to deal with the delay and discouragement. ஊக்கமின்மை, அதாவது அதைரியப்படுத்துதல், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சாத்தானுடைய பெரிய ஆயுதங்களில் ஒன்று. ஆபிரகாமின் வாழ்க்கையில் நாம் பார்ப்பது போல பெரிய டிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு இருந்தது, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது, ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனமும் இருந்தது. ஆனால் இத்தனை இருந்தும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை, அது நிறைவேறவில்லை. காரணம் டிலே அண்ட் டிஸ்கரேஜ்மெண்ட், தாமதம் ஏற்பட்டது, ஊக்கமின்மை அல்லது அதைரியம் பட்டார். வேலை கடினமாகவும் முன்னேற்றம் மெதுவாகவும் இருக்கும்போது ஜனங்கள் அதைரியப்படுகிறார்கள். ஊக்கமளிப்பில்லாததை அவர்கள் உணர்கிறார்கள். ஒரு பாடலாசிரியர் சிவில்லா டி மார்டின் 1904 வருடத்தில் இப்படி ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்ன நேரிட்டாலும் கலங்காதே, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அவருடைய அன்பின் சட்டைகளின் கீழ் அமர்ந்து கொள், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியையும் கர்த்தர் பாதுகாப்பார். கடினமான நாட்கள் உன் உள்ளம் உடையும் போது, உன் இருதயம் நொறுங்கும் போது கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆபத்துக்கள் நேரிடும் போது, ஆபத்துக்கள் உன்னை தாக்கும் போது கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். உன்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பார், கர்த்தர் பாதுகாப்பார். நீ கேட்பதெல்லாம் மறுக்கப்படாது, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். சோதனை என்னவாயிருந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். சோர்வுற்றிருக்கும் நீ அவருடைய மார்பில் சாய்ந்து கொள், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அதாவது எல்லாவற்றையும் சொல்லி இதை மிஞ்சி ஒன்று இருக்க முடியாது. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஸோ நமக்கு பலன் இருக்கிறது பிரியமானவர்களே. நான் சொன்னது போல கர்த்தர் என்னுடைய பலன், கர்த்தர் நம்முடைய பலன். இந்த தாமதமாகிற இந்த நாட்களில், இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிற இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொன்று, நாம் எடுக்கும் தீர்மானங்களை நாம் கையாள நமக்கு பலன் வேண்டும். ஸ்ட்ரெங்க் டு டீல் வித் டெசிஷன்ஸ் வி மேக். அநேக தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம், அநேக காரியங்களை நாம் நிர்ணயிக்கிறோம், பலன் இல்லை செய்ய. நமக்கு பலன் வேண்டும். விசேஷமாக இந்த பலவீன நாட்களில், இந்த கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நாம் செய்யும் தேர்வுகளினால், சாய்ஸஸ் அல்லது நாம் செய்யும் தீர்மானங்களால் நீண்ட பயணம் குழப்பமாயிருக்கலாம் அல்லது குழப்பத்தில் முடியலாம். தரிசனம் வலிமையானது, வல்லமையுள்ளது, சக்தி வாய்ந்தது. தரிசனம் மனிதர்களுக்கு உள்ளவை மட்டுமல்ல, தரிசனத்திற்கும் மனிதன் உண்டு. மனிதருக்கு தரிசனம் உண்டு என்பது போல தரிசனத்திற்கும் ஒரு மனிதன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஆபிரகாம் என்ற மனிதனுக்கு தரிசனம் இருந்தது. அந்த தரிசனத்திற்கு ஆபிரகாம் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, ஒரு குமாரனை குறித்த தரிசனம் இருந்தது. கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆனால் ஆபிரகாமும் அதை தரிசித்தார் விசுவாசத்தோடு. ஆபிரகாமிலிருந்து ஆபிரகமாக பெயர் மாற்றப்பட்டார். ஆபிரகாம் என்றால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அப்படி தரிசனத்தை பாருங்க. ஆண்டவர் ஒரு குமாரனை தருவேன் என்றார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உடைய ஜாதி இருக்கும் என்று சொன்னார். அப்போ ஆபிரகாம் அநேக ஜாதிகளின் தகப்பன். அந்த தரிசனம் ஆபிரகாமுக்கு இருந்தது. தரிசனம் மனிதனை ஆட்கொள்ளும் அளவு வலிமை படைத்தது. இட் கேன் கன்சியூம் a man. ஹல்லேலூயா. அப்படி தரிசனம் வேண்டும். மனிதன் யோசிக்கின்ற, மனிதன் பேசுகின்ற எல்லாம் தரிசனம், எல்லாம் விஷன். சில வேளை விரக்தி அடைந்தாலும் அதை விட்டுவிட முடியாது. தரிசனத்தை விட்டுவிட முடியாது, விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. உனக்கு தரிசனம் உண்டா? உனக்கு வாக்குத்தத்தம் நிறைய உண்டு. உனக்கு தரிசனம் உண்டா? ஆண்டவர் இந்த தரிசனத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் உன்னுடைய தரிசனத்தின் மூலமாக நிறைவேற்றுவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ தரிசனத்திற்கு மனிதர் இங்கே ஆபிரகாம். தரிசனத்தை சுமக்கும் போது சில வேளை வேதனையாக, சில வேளை களைப்பாக, ஊக்கமில்லாமையாக இருக்கும். தனிமையாகவும் இருக்கக்கூடும். ஊக்கமளிப்பில்லாத ஒரு தனிமை, அதில் ஒரு தரிசனம். அப்படி தனிமையாக அதைரியத்தோடு இருக்கையில் காரியங்களை சில வேளை நாமே கையில் எடுத்துக் கொள்ளுகிறோம். அது நமக்கு உண்டாகும் சோதனை. தனிமை, அதைரியம். அந்த வேளையில் நமக்கு ஒரு சோதனை உண்டாகும். நாமே அவற்றை கையில் எடுத்துக்கொள்ள. இதில் தாமதம் உண்டாகும். நாம் கைகளை உந்தி தள்ள ஒருவர் சொல்லுகிறார், தாமதத்தை போல வேறு எதுவும் இருக்காது. தாமதிக்க நம்முடைய தரிசனம் நமக்கு நிறைவேற தாமதிக்கும் போது நாம் உந்தப்படுகிறோம். ஒன்றை கட்டாயம் செய்ய நமக்குள்ளே ஒரு உந்துதல் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு விளைவு உண்டு. பொறுத்து தரிசனத்தை நாம் விட்டு விடுகிறோம். நம்முடைய சொந்த காரியங்களை நிறைவேற்ற முயற்சிக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். வாக்குத்தத்தம் நிறைவேற தரிசனம் வேண்டும். அந்த தரிசனத்திற்காக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் காத்திருக்க வேண்டும். காரணம், நாம செய்கிற எந்த ஒரு செய்கைக்கும், ஒரு கிரியைக்கும் விளைவுகள் கட்டாயம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை மறந்துவிடக்கூடாது. இந்த காரியங்களின் விளைவுகள் நாம் போய்விட்ட பிறகு கூட நீண்ட காலம் இருக்கக்கூடும். ஆனால் நாம் நமது தீர்மானங்களில் உடனடியாக விளைவுகளை மட்டும் எதிர்பார்க்கிறோம். ஆபிரகாம் தொடர்ந்து சில தேர்வுகளை செய்தார். அவர் அறியாத தேசத்திற்கு போனார். முதல்ல
ஆபிரகாம் 12:1 நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, கானானின் பஞ்சத்தை தவிர்க்க எகிப்துக்கு போனது அவர் செய்த தேர்வு. தன்னுடைய மனைவிக்கு அடிமை பெண்ணை வேலைக்கு அமர்த்தினது அவருடைய தேர்வு. வாக்குத்தத்தத்தின் குமாரனுக்காக காத்திருக்கும் காலத்தில் ஆகாரோடு பிள்ளை பெற்றுக்கொள்ள மனைவியின் அறிவுரையை கேட்டது அவருடைய தேர்வு. இட் வாஸ் ஹிஸ் சாய்ஸ். தேவனின் தாமதங்களை நாம் எப்படி கையாளுகிறோம்? ஆபிரகாம் கையாண்ட விதம் வித்தியாசம். அவர் காத்திருக்க விரும்பவில்லை, காத்திருக்க முடியவில்லை. அந்த காத்திருக்காமை பெரிய விளைவுகளை கொண்டு வரும் என்பதை ஆபிரகாம் அறிந்திருக்கவில்லை. நாம் தேவனுக்காக காத்திருக்கிறோமா? கர்த்தருடைய காரியங்களில் நாம் எப்படி அவற்றை கையாளுகிறோம்? அல்லது நாம வெற்றியை சம்பாதிக்க முயற்சிக்கிறோமா? தனது தீர்மானத்தின் நீண்டகால விளைவுகளை ஆபிரகாம் அறியாதிருந்தார். நாம் எடுக்கும் அநேக தீர்மானங்களின் நீண்டகால விளைவுகளை நாமும் அறியாமலேயே இருந்து விடுகிறோம். இன்னைக்கு நமது காரியங்களில் அல்ல, நாளை நமது நிலையை வைத்தே இன்றைய தீர்மானங்கள் இருக்க வேண்டும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, புரியுதா? இன்னைக்கு நமக்கு என்ன நடக்கும் நம்ம செய்கிறதுனால அதல்ல, நாளை நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் நினைத்தே இன்றைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஆகார் மூலம் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ள ஆபிரகாம் சாராள் தம்பதியர் எடுத்த முடிவு மிக முக்கியமானது. ஆபிரகாம் 13 வருடங்கள் காத்திருந்தார் இல்லையா? 86 முதல் 99 வரை காத்திருந்தார். பதில் இல்லை. இடையில எலியேசர் அந்த குமாரனாக இருக்கக்கூடுமோ கர்த்தாவே என்று கர்த்தருக்கு ஒரு பரிந்துரை செய்தார். He recommended எலியேசருடைய வீட்டின் சுதந்திரவாளியாக இருக்கட்டும் என்று. கர்த்தர் மறுத்துவிட்டார். He refused. இப்பொழுது ஆகார் நமக்கு ஒரு குமாரனை பெற கர்த்தர் உதவுவார் என்று நினைத்து சாராள் ஆபிரகாம்கிட்ட சொல்றாங்க. என்ன சொன்னா? நீர் ஆகாரை சேரும் ஒரு குமாரனை பெற்றுத்தர அவள் கற்பம் தரித்தால் அது கர்த்தருடைய சித்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று 2 பேரும் முடிவு செய்து they went ahead. கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தை தற்காலிக வெற்றிகள் அளக்க முடியாது. It can't measure. அல்லேலூயா. ஆகார் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அது ஒரு பெண் குழந்தையாய் இருந்திருந்தால் இன்றைய மத்திய கிழக்கு நெருக்கடி இருந்திருக்காது. இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்குமே இல்லையா? 86 வயதில் இஸ்மவேலை பெற்று சுமார் 13 வருடங்கள் சந்தோஷமாக இருந்தார் ஆபிரகாம். மகனை பற்றிய பெருமை ஆபிரகாமிடம் இருந்தது. கர்த்தருக்கும் கூட பெருமை என்று ஆபிரகாம் நினைத்தது தவறு. அப்போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். ஆபிரகாமே, உன் பிள்ளை நல்லா தான் இருக்கான், உன்னை போல இருக்கிறான், ரொம்ப நல்லது. ஆனா நான் வாக்கு பண்ணினது அவன் அல்ல, இஸ்மவேல் அல்ல. உண்மையா சொன்னா நம்முடைய புத்தி கூர்மையால், வெரி பிரில்லியன்ட், வெரி ஷார்ப், நம்முடைய புத்தி கூர்மையால், நம்முடைய திட்டத்தால், நம்முடைய நுணுக்கத்தால், நம்முடைய பலத்தால் செய்த அநேகவற்றை தேவனுடைய சித்தம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படியே நாம் நினைக்கிறோம் அநேக முறை. எஸ், கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். இது இப்படி நடந்தால் இது கர்த்தர் செய்தது, அதுக்கு ஆமேன் போடுறோம், ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அதெல்லாம் வெறும் நம்முடைய செயல்களே. திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு சில வேளை சாதகமாக நாம் விருப்பப்படி, நம்ம என்ன சொல்கிறோம், நீதிமானின் மன விருப்பப்படி செய்கிற கர்த்தர் என்று. நம்முடைய புத்தி கூர்மையாலும், திட்டத்தாலும், நுணுக்கத்தாலும், பலத்தாலும் செய்கிற அநேகவற்றை கர்த்தர் நமக்காக செய்தார் என்று நாம் சொல்லிக்கொள்வது தவறு. 99 வயதில் ஆபிரகாமுக்கு தெரிந்தெடுக்கும் ஒரு உரிமையே இல்லை. There was no option for Abraham. The age of 99. சாராள் வயது முதிர்ந்தவள், ஆகாருக்கும் வயதாயிடுச்சு.
ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தது. செத்து போயிட்டு தன்னுடைய 75 வயதில் ஆபிரகாம் செய்ய முடியலைங்க. 86வது வயதில் தவறாக செய்தார். 75வது வயதில் ஆபிரகாம் செய்ய முடியவில்லை. 86வது வயதில் தவறாக செய்தார். இப்போ 99. எதுவும் நிச்சயமாக இயலாது. It was not possible. எந்த எக்ஸ்ட்ரா மருத்துவ சக்திகளும் குழந்தை பிறக்க உதவி செய்ய முடியாது. இன்னைக்கெல்லாம் நிறைய மருந்துகள், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். மனித சக்தி அதிகரிக்க, ஆண்மை அதிகரிக்க என்று. 99 ஆபிரகாமுக்கு எதுவும் நடக்காது. அதை அவர் அறிந்திருந்தார். பிகாஸ் இட் வாஸ் டெட். முயன்று பார்க்கவும் முடியாது. ஆனால் கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய ஊக்கமின்மை, அதைரியங்களுக்கு அப்பால் கர்த்தர் பேசுகிறார். நமது தவறான தீர்மானங்களை கடந்தும் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் இன்றும் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற தீர்மானித்தவராய் அவர் இன்றும் பேசுகிறார். அவருடைய நோக்கத்தை, அவருடைய சித்தத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். சூழ்நிலை எப்படி இருந்தாலும், இட் could be a pandemic, it could be something else, எதுவாக இருந்தாலும் அவருடைய நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற அவர் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊக்கமின்மையோடு பேச நமக்கு பலன் வேண்டும். அதீரியத்தோடு பேச நமக்கு பலன் வேண்டும். தவறான தீர்மானங்களோடு பேச நமக்கு பலன் வேண்டும். நம்முடைய தேர்வுகள், அதாவது சாய்ஸ், தீர்மானமான தேவனோடு ஈடுபட பலன் வேண்டும். He is the determined God. அவர் மாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேர்வுகளோடு அதை நாம் சிங்கரைஸ் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நான் இப்போதான் சொன்னேன், அவர் நிர்ணயித்து விட்டார், தீர்மானித்து விட்டார். அப்படி தீர்மானித்து விட்ட, நிர்ணயித்து விட்ட தேவனோடு செயல்பட நமக்கு பலன் வேண்டும். ஸ்ட்ரெங்த் டு டீல் வித் த டிட்டர்மின்ட் காட். அது நீ அறிந்திருக்க வேண்டும். அவர் சொன்னான், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. that was his command. என்னெல்லாமோ முயன்று பார்த்தார் ஆபிரகாம் 100 வருடங்களில். சர்வ வல்லமையுள்ள தேவனாக, கர்த்தராக ஆபிரகாமோடு பேசுகிறார். அவர் யார்? நாம் எங்கே இருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் தேவன் பேசுவார். சும்மா எதையோ பேசிட்டு போக மாட்டார். வாக்குத்தத்தம் என்று, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று பேசுகிறார். நாம் சுகவீனமாயிருப்பதால், நாம் பலவீனமாய் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், I am the Lord who healeth. நான் பரிகாரியாகிய கர்த்தர். எய்த்தியருக்கு வந்த எந்த வியாதியையும் நான் உனக்கு வரவிட்டேன். நான் யெகோவா ஈரே என்று சொல்லுகிறார், பேசுகிறார். அது உன்னுடைய குறைவை நிறைவாக்க, உன்னுடைய தேவைகளை பூர்த்தியாக சர்வ வல்லமையுள்ள கடவுள் பேசுகிறார். ஐ அம் யெகோவா ஜைரே, நான் யெகோவா ஈரே. ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றால் என்ன மீனிங்னா, many breasted one. Is a God of many breasts. மார்பு, அவருக்கு நிறைய மார்புகள் இருக்குதான். மார்புனா நமக்கு தெரியும். பால் கொடுக்க, ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு தன்னுடைய பலனை கொடுக்க. ஸோ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றால் God of many breasts, அநேக மார்புகளை உடையவர். இன்னொரு பதம் சொல்லுகிறது, பெரிய மார்பை உடையவர், தேவையான அளவு கொடுக்கத்தக்க. ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் தான் மட்டுமே ஆபிரகாமின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று கர்த்தருக்கு தெரியும்.
அவன் என்னதான் செய்தாலும் முடியாது என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். எனவே அவர் கடைசியாக சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. இந்த காலவேளை நம்மோடு சொல்லுகிறார், எத்தனை எத்தனை போராட்டம், எத்தனை நாம் எவ்வளவோ குதிச்சிருக்கோமே, எவ்வளவோ போராடி இருக்கமே. உலகம் தான் செய்து, விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் எவ்வளவோ காரியங்கள், எதுவும் சாதிக்க முடியல. ஆண்டவர் இந்த நிலைமையில் சொல்லுகிறார், I am the Lord, I am El Shaddai, I am the Lord that I am. நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்ளுவோம். இந்த ரெண்டு தீர்மானத்தோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, ஆபிரகாம் எல்லாவற்றையும் குழப்பி போட்டார். ஆனாலும் நான் இன்னும் செய்ய முடியும். ஆபிரகாமே, அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ எல்லாவற்றையும் மாற்றிட்ட, எல்லாத்தையும் குழப்பிட்ட, ஆனாலும் நான் உனக்கு செய்ய முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ செய்ததை, நீ உண்டாக்கினதை, உன்னுடைய ப்ராடக்டை நான் உபயோகிக்கவே மாட்டேன். நீ அதிக பிரயாசப்பட்டிருப்பாய். எனக்கே உதவி செய்யத்தக்க ஷார்ட்கட்டில் போய் இஸ்மவேலை உண்டாக்கினாய். நல்லா தான் இருக்கான். அவனை நீ செலிப்ரேட் பண்ணுற. 13 வருஷமாக நீ அவரை செலிப்ரேட் பண்ணிட்ட. ஆனால் நான் அதை உபயோகிக்க மாட்டேன். ஐ வில் நெவர் யூஸ் him. நான் வாக்கு பண்ணினதை அப்படியே செய்வேன் என்பதை இன்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்தார். அதிலே வாசிக்கிறோம் வசனத்தில். ஆனால் விட்டு விடுகிறோமே. இன்று மீண்டும் ஒரு முறை அறிந்து கொள், சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு முன்பாக போகிறார். நீ அவருக்கு முன்பாக உத்தமனாக அவரை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, தேவையான எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்று ஆபிரகாம் அறிந்து கொள்ள இதை அவர் சொன்னார். நான் உன் தேவை மட்டுமல்ல, உன் தேவைக்கு மேலே நான் I am the abundance. I have the abundant grace. Everything in abundance. தேவைக்கு மேலே நான் என் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. என் வார்த்தை இன்னும் இருக்கிறது. Still the deal is on. அதான் அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. நீ அவ்வளவு செய்திருக்கலாம், எல்லாம் மாறி போயிருக்கலாம், உன்னுடைய வழிகளில் நீ போயிருக்கலாம், உன்னுடைய வழிகளில் நீ பார்த்துருக்கலாம், எல்லாம் ஏமாற்றம். ஆனால் இன்னும் நான் உனக்கு செய்வேன். அதைரியம், தவறான தீர்மானம் போன்றவை சுற்று வழிகள், அவை என்னுடைய மனதையோ வாக்குத்தத்தத்தையோ ஒரு காலம் மாற்றாது. அதான் சொல்கிறேன், the deal is on. God says the deal is still on. அவர் இன்னும் உனக்கு செய்ய காத்திருக்கிறார். எந்த தவறான தீர்மானம், உன்னுடைய தவறான செய்கை ஒன்றும் அவருடைய காரியத்தை மாற்றி போடாது. முடியாதவற்றை விசுவாசிக்க ஆபிரகாம் போராடினாலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி முடியாதவற்றை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க தீர்மானித்தார். அதான் ஒரு பெரிய விசேஷம். முடியாதவற்றை விசுவாசிக்க ஆபிரகாம் வாழ்க்கை முழுதும் போராடினார். ஆனால் இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை நம்பி தன்னால் முடியாதவற்றை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க தீர்மானித்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். இது அவருடைய தரிசனம், இது அவருடைய ஊழியம். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியத்தை செய்ய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீ யாராயிருந்தாலும் நம்முடைய தகுதியை பார்த்தல்லவே, அவருடைய தேர்வு இது. He has called us. The one who called you is faithful. அவர் உண்மையுள்ளவர். எந்த நிலையில் இருந்தாலும் அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவருக்கு கீழ்ப்படி. ஆபிரகாம் தன்னுடைய எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் அதை செய்ய மறக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மால் அற்புதங்களை செய்ய முடியாவிட்டாலும் உண்மையாயிருக்கலாம் அல்லவா? ஆபிரகாம் உண்மையாயிருந்தார். சர்வ வல்ல தேவனின் பிள்ளைகள், அவருடைய ஊழியக்காரர்கள் என்ற அடிப்படைக்கு, அந்த அசைன்மெண்ட்டுக்கு நாம் போக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள். நாம் யார்?
நம்ம இன்னும் ஒரு மாதிரி இந்த உலகத்திற்கேற்ற வேஷத்தோட நம்ம அநேக காரியங்களில் ஏமாந்து போகிறோம். ஆண்டவர் சொல்ற, நோ மேட்டர், திஸ் டீல் இஸ் ஸ்டில் ஆன். எனக்கும் உனக்கும் உள்ள அந்த காரியம் இன்னும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் செய்ய வல்லமையுடையவர் அவர். அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. ஆண்டவர் மீண்டும் வரும் வரை அவரில் நிலைத்திருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு பலன் வேண்டும், நமக்கு பலன் வேண்டும். இதெல்லாம் தாங்கிக் கொள்ள நமக்கு பலன் வேண்டும். அநேக மன உளைச்சலினால் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொண்டார்கள். கடந்த வாரங்களில் அநேகர் மன உளைச்சலால் மரித்து போனார்கள். உனக்கும் எனக்கும் பலன் வேண்டும். நம்முடைய பலன் கர்த்தரே பலன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17 முதல் 21 வரை வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 4வது அதிகாரம் 17 முதல் 21 வரை. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தாம் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சில உண்மைகளை அவன் ஏற்க மறுத்தான், காண மறுத்தான். ஐ டோன்ட் நீட் டு see. நீங்க உலகத்தில் அப்படி நடக்கும் சூழ்நிலை பார்க்காத அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ஒன்று இல்லாதிருந்து ஒன்றை உருவாக்க வல்லவர். செத்து போன சரீரம் லிட்டரலி நமக்கு தெரியும். எத்தனை முறையோ கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஒரு முறை கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. அருமையாக பவுல் கலாத்தியர்கள் எழுதுகிறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. பேண்டமிக் முடியுங்க, கட்டாயம் முடியும். அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை, ஆனால் ஹல்லேலூயா கட்டாயம் இந்த தொற்று முடியும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். முடிந்த பிறகு நமது அலுவல்களுக்கு நாம் மீண்டும் செல்லுவோம். கல்லூரிகள், பள்ளிகள் திறக்கும். நாம் வயல்வெளிக்கு போவோம். திராட்சை தோட்டத்திற்கு நாம் கட்டாயம் போக வேண்டும். சோர்ந்து போகாமல் உழைப்போம். எதிர்ப்புகளில் நின்றுவிட வேண்டாம். காரணம் பவுல் சொல்லுகிறார், உற்சாகப்படுத்துகிறார், ஏற்ற வேளையில் அறுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கற்றுக்கொண்டோம்? எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் அற்புதமாக கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அவர் நடத்துவார். அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாமதம், ஊக்கமின்மை, அதைரியம், நமது தேர்வுகள், தீர்மானங்கள் தவறாக இருக்கிறது. அவற்றின் மத்தியிலெல்லாம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்து நீ அனுபவிக்க செய்வார். நான் இதை செய்ய வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா.
ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன், முடிக்க விரும்புகிறேன். எங்கள் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு சபைக்கு வருகிற வழியில் குளத்தூர் பகுதியில் இளநீர் விற்று கொண்டிருக்கிற ஒரு வாலிப பெண், மணமான ஒரு ஸ்திரீ. நான் வருகிற வழியில் எனக்கு இளநீர் குடிக்க வேண்டுமென்றால் அவரிடம் இளநீர் குடிக்க போவேன். இப்போ நீண்ட நாட்களாக போகலை. நான் 2 நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் நான் வரும்போது ரோடு வெறிச்சென்றிருந்தது. அவருடைய கடை மட்டும் பக்கத்தில் இருந்தால் நான் பார்த்தேன். ஓரமாக ஓட்டினேன். அவன் என்ன அடையாளம் கண்டு அங்கிள் அப்படின்னா நான் இறங்கி போனேன். இறங்கி போய் எப்படின்னா எள்ளி வெட்டினா நான் சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னேன், அங்கிள் எனக்காக ஜெபிச்சிங்க அங்கிள்னா. அவர் இந்து கேர்ள் போட்டெல்லாம் வச்சுருப்பான். நல்லா சிரிச்சிட்டு பேசுவாள். அப்போ எனக்கு ஏமாண்ணேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அங்கிள். நான் நினச்சேன் இந்த பேண்டமிக் இந்த இதனால் அவள் பயப்படுறான்னு சொல்லி பயத்தை குறித்து அவள் ஒரு 5 நிமிஷம் யாரும் இல்லை. அதனால் அவளோட பேசினேன். நான் வசனத்தை சொல்லி நல்ல தாராளமாக அவளுக்கு சுவிசேஷன் சொன்னேன். கொஞ்ச நாட்களாக எனக்கு தெரியும். அப்போது அவள் சொன்னா, அங்கிள் அப்படின்னு கொஞ்சம் தயங்கினா. என்னம்மா அப்படின்னேன். எங்கள் வீட்டுக்கு 3வது வீட்டில் ஒரு இளம் தம்பதி கொரோனா வைரஸால் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் செத்து போயிட்டாங்க. ஒரே குழந்தை, அந்த குழந்தைக்கும் தொற்று, அது ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய மரணத்தை கேட்டு அந்த பையனுடைய அப்பாவும் இறந்து போயிட்டார். அந்த பெண் சொல்கிறா, இந்த குழந்தை சரியாகி வந்த பிறகு என்ன ஆகும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா. ஒரு மாதிரி லிட்ரலி ஒரு மாதிரி நடுக்கமாக இருந்தா. உன் பேர் என்ன கேட்டேன். எனக்கு நிறைய நாட்களாக தெரியும், நான் பேர் தெரியாது. சரண்யான்னா. சரண்யா, கவலைப்படாத, இயேசு நிச்சயமாக ஒரு பரிகாரி, நம்மை தேடி வந்த கடவுள்னு அவளுக்கு சொல்லி அவளுக்கு ரொம்ப தைரியமாக இருந்தது. அப்புறம் அவளுக்கு அந்த ரோட்டோரத்தில் ஜெபம் பண்ணேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அநேக நாட்களாக நான் அவளை சந்திச்சிருக்கேன். வியாபார ரீதியாக அங்கே இளநீ குடிக்க போயிருக்கேன். ஆனால் அந்த தேவையோடு இருக்க ஜனத்தை காண முடியலை அவளில். அன்று எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி எனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நான் அதை சொன்னேன். இந்த நாட்களில் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இந்த நாட்களில் அதிகமாக நான் அதை உணர்கிறேன். இந்த காரியங்கள் நம்மை உணர்த்த வேண்டும். அந்த காரியங்களுடைய அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள். ஆபிரகாமுக்கு சொன்னதை இன்று நமக்கு சொல்லும்போது அதை நாம் உணர்ந்து கொள்வோம், அதை ஏற்றுக்கொள்வோம். நீண்ட பயணத்திற்கு கர்த்தர் பலனை தருவார். கர்த்தர் மட்டுமே தருவார். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதைரியப்பட்டு போகாதீர்கள். நம்முடைய தவறுகள், நம்முடைய முடிவு, நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய தேர்வுகள் சிலவில கடந்த நாட்களில் தவறாக இருந்தது உண்மை. விளைவுகளையும் நாம் சந்தித்தது உண்மை. எல்லாவற்றையும் மாற்ற வல்ல கர்த்தர் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் எத்தனை நல்லவர், எத்தனை பெரியவர். அன்று ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, எல்லாருடைய தகப்பனவர், விசுவாசிகள் அவிசுவாசிகள், இந்த உலகத்தில் எல்லாருடைய தகப்பனும் ஆபிரகாம் என்று சொல்லத்தகும். அவருக்கு சொன்ன தேவன் என்று சொல்லுகிறார். நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சுதந்திரவாளிகளாக வருகிறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளாக, ஊழியர்களாக வருகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் அங்கீகரித்து எங்களை ஏற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய காரியங்களை அல்ல, எங்களை உம்முடைய காரியத்தால் நிரப்ப கர்த்தாவே நீர் சித்தங்கொண்டு இன்றும் எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மீறுதலெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய இயலாமைகளையெல்லாம் நீக்கிவிடும் ஆண்டவரே. உமக்கென்று வாழ, உமக்கென்று பிழைக்க கர்த்தாவே எங்களுக்கு பலன் தாரும். இது தருவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும், சிறியோரையும் பெரியோரையும் பேர் வேறாக, தனித்தனியாக, குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்கள் சீக்கிரமாக கடந்து போக
தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் திருச்சபைக்கு உதவி செய்யும். எங்கள் பட்டணத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும், பரிசுத்தவான்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், இன்னும் மற்றெல்லா ஜனத்திற்கும், எங்கள் மாநிலத்திற்கு, எங்கள் தேசத்திற்கு, அகில உலகத்திற்கும் உதவி செய்யும். ஆங்காங்கே சமீபத்திலும் தூரத்திலும் தூர தேசத்திலும் இருக்கிற எங்கள் அருமையான கர்த்தாவே பிள்ளைகள், நண்பர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு முறை கூட கர்த்தாவே ஹாஸ்பிட்டல் இருக்கிற எப்சிக்காக ஜெபிக்கிறோம், சாமார்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, தன்னுடைய கணவனையும் தகப்பனையும் இழந்திருக்கிற அந்த குடும்பத்திற்கு தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் பாத்திரராகி உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்து நீடித்திருப்பதாக தேவஜனங்கள் எல்லாரும் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.